Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வந்து ஒரு எல்ஜியில் 600 லிட்டர் ஃப்ரிட்ஜு சைடு பை சைடு பெரிய ஃப்ரிட்ஜு. இது ப்ராப்ளம் என்னென்னா கம்ப்ரஸர் வந்து ஹை ஆம்ஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா இதில் வந்து ஃபேன் ரெக்கை வந்து ஃபஸ்ட்டு உடஞ்சி அந்த 12 வோல்ட் ஃபேனு ஓவர் ஹீட் ஆகி அந்த வயர் எல்லாம் மெல்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதனால் வந்து போர்டு கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த போர்டு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கல. ஸோ அது ஒரு ப்ராப்ளம்னா கூட கம்ப்ரஸர் போயிடுச்சு. கம்ப்ரஸர் நல்லா இருந்தால் கூட மீதி ஒர்க் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இன்வெர்ட்டர் கிடையாது, நான் இன்வெர்ட்டர் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கம்ப்ரஸரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். இதுக்கு வந்து எல்ஜியில் வந்து 72 கம்ப்ரஸர் வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அதாவது நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, அதாவது வயரிங் பண்ணுற ஒர்க்கு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா ஒர்க்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடுறோம். கேஸு கூட கம்மியாக இருந்தது. ஸோ உள்ள கூலிங் காயில் பார்த்ததில் நமக்கு எந்த ஒரு லீக்கும் தெரியல, லீக் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. ஸோ இன்னர் போகிற கண்டென்சரை வந்து நம்ம டம்மி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கண்டென்சர் வந்து போட்டுடுறோம். ஏன்னா இன்கேஸ் திருப்பி வந்து நம்ம லீக்கு எதனா ஆயிடுச்சு, கேஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டன்றதுனால அதாவது ஒரே வாட்டி இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக போட்டுடுறோம். அந்த ஃபேன் ரெக்கை உடஞ்சதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த ஃபேன் கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு நார்மல் ஃபேன் நம்ம போட்டுடுறோம். பொதுவாக எல்ஜி 72ன்றது நம்ம வந்து ஒரு 450 லிட்டருக்கு மேலே 400 லிட்டருக்கு கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 450 லிட்டர்லேருந்து 600 லிட்டர் வரைக்கும் நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணோம். இதுக்கு வந்து வயரிங் பண்ணுற வீடியோ வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கலை. ஆனால் இதோட சர்க்யூட் டயக்ராம் நம்ம வந்து பேஸ் பண்ணி எப்படி வயரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் உள்ள. ஒருவேளை அந்த வீடியோவே நமக்கு வந்து தேவை அப்படின்னா கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து மாடிஃபை பண்ண வீடியோ, வயரிங் பண்ணதை தெளிவாக தனியாக போட்டிருக்கிறோம். அந்த மாதிரி வீடியோ கூட நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க.
நம்ம வந்து கண்டென்சர் போட்டிருக்கோம், ஃபில்டர் போட்டிருக்கோம். ஆனால் வந்து கேப்லர்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஏன்னா இது பிளாக் ஆகிட்டு நமக்கு கூலிங் வரல, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லை. செக்ஷனை வந்து கண்டிப்பாக ஃப்ரெஷ் அவுட் பண்ணணும். அது பழைய கம்ப்ரஸர் ஆயில் ஒரு வேளை தள்ளியிருக்கா, இல்லை மேலே இருந்து செக்ஷனில் ரிட்டன் நம்ம அதால் எடுக்க முடியாமல் உள்ள கூலிங் காயில் ஆயில் இருக்கலாம், இல்லை கேப்லரில் ஏதாவது டஸ்ட் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீட்டாக வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். அதுவும் செக்ஷன் வெல்டிங் கூட முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வேக்யூம் வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வயரிங் பண்ணிவிட்டு அந்த ஃபேன் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு தான் நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணணும். கீழே வந்து அந்த கண்டென்சர் கிட்ட ஃபேன் ரன்னிங் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டென்சர் ஓவர் ஹீட் ஆகும். ஆனால் 72 கம்ப்ரஸருக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் கண்டிப்பாக உள்ளே கூட நமக்கு ஃபேன் எல்லாம் ரன்னிங்கில் விட்டு தான் பண்ணணும். ஃப்ரிட்ஜுக்கு வந்து நம்ம எப்படி வயரிங் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதாவது வந்து ஒரு வேர்ல்ஃபுல் சர்க்யூட் டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து வயரிங் பண்ணியிருக்கோம். அதாவது பிசிபி போர்டு வந்து போயிடுச்சு. இதில் வந்து 12 வோல்ட் அதாவது இந்த ஃபேன் வந்து டிசி ஃபேனாக இருக்கும். கம்ப்ரஸர் மட்டும் மாமூலா ஏசி கம்ப்ரஸரு, ஃபேனு கூட டிசி ஃபேன் தான். நம்ம வந்து அதை எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பேஸ் நியூட்ரல் வந்து நமக்கு 2 வயர் வந்து உள்ளே போகணும். ஒன்று வந்து பேஸ் வந்து தெர்மாஸ்டாட்டருக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டாக கொடுக்கணும். அந்த தெர்மாஸ்டாட்டர் வந்து அதோட அவுட்புட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து டைமர் கொடுக்கணும். அதாவது இதை வந்து நம்ம வந்து அந்த 2 ரூமில் வந்து நம்ம வந்து ஃப்ரீசர் சைடு வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஃப்ரீசரில் வந்து நம்ம வந்து தெர்மாஸ்டாட்டில் ஒரு ஆஃப் டெம்பரேச்சர் அந்த மாதிரி கணக்கு, அதாவது நம்ம ஒரு 5 அதில் வந்து 7 இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக வைக்காமல் ஒரு 2 தெர்மாஸ்டாட்டரோட அவுட் வந்து நம்ம வந்து டைமருக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துருவோம். 2வது பின் நம்பரு. இந்த இதில் வந்து இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் இதோட அவுட்புட்டு, அதாவது டைமர் வந்து 8 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு வாட்டி வந்து டிஃபால்ட்ஸ் டைமிங் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வந்து ஒரு டைமருக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம வந்து வேர்ல்ஃபுல் டைமர் போடுறோம். அது வந்து ஒரு 7 மினிட்ஸ் வந்து அந்த டைமரோட ரன்னிங் இருக்கும் ஹீட்டருக்கு. ஸோ அதோட அவுட்புட் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைமர் வந்து மாமூலாக ரன்னிங்கில் இருக்கிறப்போ 3வது பின்னில் வரும். அந்த பின்னு வந்து டைரெக்டாக வந்து கம்ப்ரஸருக்கு வந்து நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறோம் பேஸு. அதே டைமில் வந்து நம்ம கம்ப்ரஸர் ரன்னிங்கில் இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த ஃபேனு கூட ரன்னிங்கில் இருக்கணும். அதாவது கீழே இருக்கிற அந்த கண்டென்சருக்கு பக்கிட்ட கம்ப்ரஸர் ஃபேனும் ப்ளஸ் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ஃபேனும் வந்து ரெண்டும் வந்து ஒரே டைமில் தான் ரன்னிங்கில் இருக்கணும். அதுக்கு வந்து இது வந்து 12 வோல்ட்டு டிசி ஃபேனுன்றதுனால நமக்கு வந்து 1.5 ஆம்ஸ் இல்லைனா 1 ஆம்ஸ் வந்து 12 வோல்ட்டு டிசி அடாப்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மாமூலாக வந்து இந்த சன் டைரக்ட்டுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அடாப்டர் வந்து நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதோட பேஸ் வந்து நம்ம இது கொடுத்தாச்சு. நியூட்ரல் மட்டும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வரும். அது வந்து கம்ப்ரஸருக்கும் நியூட்ரல் ஸ்ட்ரெயிட்டாக போகும், அடாப்டருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போகும். டைமர் கண்ட்ரோல் கீழே இது இருக்கும். இந்த டைமர் தெர்மாஸ்டாட்டர் கீழே வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இது ஃபேனு கம்ப்ரஸர் வந்து நமக்கு வந்து இப்போ கிளியர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஹீட்ரு, அதாவது வந்து நமக்கு வந்து ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து ஹீட்ரு வந்து ரன் ஆகணும். ரன் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வந்து ஐஸ் கட்டிடும் அந்த காயில்கிட்ட. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 1 வீக் அப்புறம் வந்து நமக்கு ரெஃப்ரிஜரேட்டர் சைடு வந்து கூலிங்கே வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏர் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ இந்த நம்ம டைமரில் வந்து 4வது பின் இருக்கும். அந்த வேர்ல்ஃபுல் டைமரை பொறுத்த வரைக்கும் அந்த வயர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபீஸுக்கு போகும் பேஸு. அதாவது டைமர் வந்து 8 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த பக்கம் போகிற சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த சைடு கொடுக்கும். இந்த பின்னு வந்து நமக்கு வந்து ஹீட்டருக்கு நம்ம ஃபீஸுக்கு போகும். இந்த பக்கம் சப்ளை போகிறப்போ நமக்கு வந்து கம்ப்ரஸருக்கு போகாது. எல்லாம் வந்து ஐடியலில் இருக்கும், கட் ஆஃபில் இருக்கும். அப்போ இந்த ஃபீஸுக்கு வந்து நம்ம உள்ள சப்ளை போனதுக்கப்புறம் ஃபீஸோட அவுட் வந்து நமக்கு வந்து ஹீட்டருக்கு போகும். இந்த ஃபீஸ் வந்துன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ் இது. சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ஹீட்ரு வந்து ஓவராக ரன்னிங்கில் இருக்குது, அதாவது ரொம்ப அதிகமாக நேரம் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா ஃபீஸ் வந்து போயிடும். அப்போ வந்து நமக்கு வந்து பேஸ் வந்து இந்த பக்கம் போகாது. ஸோ ஹீட்ரு வந்து ஆஃப் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து ஹீட்டருக்கு வந்து நமக்கு பேஸ் இந்த பக்கம் வந்துடுச்சு. நியூட்ரல் வந்து பயோமீட்டரில் வந்து எப்போ நமக்கு ஆனில் இருக்கோ அப்போ வந்து நியூட்ரல் வந்து நமக்கு வந்து ஹீட்டருக்கு வரும். அதாவது ஒரு 5 டிகிரி இல்லைனா 0 டிகிரி அந்த மாதிரி டெம்பரேச்சர் இருக்கிறப்ப மட்டும்தான் இது வந்து சப்ளை வந்து கண்டினியூட்டி வரும். அப்போ வந்து நியூட்ரல் வந்து இதுக்கு வரும். இங்கே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஹீட்டர் ரன்னிங்கில் இருக்கும். நியூட்ரல் இந்த பக்கம் வந்தப்போ நமக்கு இங்கே டைமர் ரன்னிங்கில் இருக்கும். திருப்பி வந்து அது வந்து ஆன் ஆகிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ இது ஆன் ஆச்சு அப்படின்னா இந்த பக்கம் போகிற பேஸ் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு கம்ப்ரஸர் சைடு கொடுக்கும். அப்போ இந்த ஹீட்டரெல்லாம் ஆஃப் ஆகிடும். திருப்பி கம்ப்ரஸர் வந்து ரொட்டீன் ஆகும். இது வந்து ரொட்டீனாக நடக்க வேண்டியது. 8 ஹவர்ஸ்க்கு ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதோட ரொட்டீன் வந்து டெய்லி நடக்கும். இது ஒரு நாளைக்கு வந்து 3 வாட்டி நடக்கலை அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிஃபால்ட் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கேஸ் சார்ஜிங் கூட இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 PSIக்கே நமக்கு வந்து உள்ளே வந்துடும் கூலிங் நல்லா. ஏன்னா சிங்கிள் சைடு கூலிங் காயில் தான், நிறையாலாம் கேஸ் தேவைப்படாது. 72 கம்ப்ரஸர் நல்லா அட்டகாசமாக வரும் கூலிங் இதுக்கு.
ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு அந்த ஷீட்டு அந்த காயில் மொத்தம் எக்ஸலண்ட்டாக வந்து ஐஸ் கட்டியிருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாக்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு வேளை புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.